السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. ரமதானுடைய 11வது இரவு, இரண்டாவது பத்தினுடைய முதலாவது நாள். அல்லாஹ் மஃபிரத் என்கிற மன்னிப்பை, அந்த மன்னிப்பினுடைய வாசலை திறந்து வைத்து, என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பவர்கள் யாராவது உண்டா, நான் மன்னிக்கிறேன் என்று நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்கிற ஒரு அற்புதமான நாள். ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் அவர் கேட்பதெல்லாம் கிடைக்கும். எப்ப மன்னிப்பு கேட்கணும், எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? இப்ப நாம் எல்லாருமே பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது என்ன சொல்லுவோம்? ஓஃப்ரானக்க, அல்லாஹ்வே உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது ஓஃப்ரானக்கன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து என்ன சொல்றோம்? நோவினை தரக்கூடியதை என்னுடைய உடம்புல இருந்து வெளியாக்குன உனக்கே எல்லா புகழும். அப்ப நோவினை தர்றதை என் உடம்புல இருந்து வெளியாக்குன, அதனால உனக்கே எல்லா புகழும்னு சொல்ற நாம அதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அப்படின்னா அதுக்கு நம்முடைய மேன்மக்கள் 2 காரணம் சொல்லுவாங்க. அதுல 2வது காரணம் தான் ரொம்ப முக்கியமான காரணம். முதலாவது காரணம் என்ன? நாம இப்போ நம்முடைய நாவால அல்லாஹ் அல்லான்னு சொல்லலாம், தெருவுல போகும்போது சொல்லலாம், உதவில்லாத நேரத்திலையும் சொல்லலாம், படுத்துக்கிட்டும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா அதை பாத்ரூம்ல சொல்ல முடியல. எல்லா இடத்துலையும் அல்லாஹ் அல்லான்னு நம்முடைய நாவால சொல்ற நாம பாத்ரூம்ல மட்டும் அதை சொல்லாம இருக்கிறோம். அப்படி சொல்லாம இருக்கிற ஒரு இடத்துல இருந்து சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வெளியாகிறோம். அப்ப கொஞ்ச நேரம் உன்னை சொல்லாம இருந்தன்ல, அதனால உன்னைட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். இது அதற்கான ஒரு காரணம். ஆனா 2வது காரணம் என்னன்னா, நாம அல்லாஹ்ட்ட இப்படி சொல்றோம், அல்லாஹ்வே என் வயிற்றுல தொல்லை தரக்கூடியதாக இருந்த அதை நீ சுகமா வெளியாக்கிட்ட. ஆனா வெளியாக்க வேண்டிய எத்தனையோ கெட்ட குணங்கள் என் கல்வில இருக்கு, அதை நான் வெளியாக்கவே இல்லை. வயிற்றுல இருக்கிறத சாதாரணமா வெளியாக்கிட்ட நீ, ஆனா கல்வில இருக்கிற வஞ்சகம், வாது, சூது, கள்ளம், கபடம், போட்டி, பொறாம, இப்படிப்பட்ட கெட்ட குணங்கள் நிறைய இருக்குது. அதை நான் வெளியாக்கவும் இல்லை, வெளியாக்குறதுக்கு முயற்சி செய்யவும் இல்லை. அதுக்காக நான் உன்னிட்ட என்ன செய்யறேன்? மன்னிப்பு கேட்கிறேன். அப்ப மன்னிப்பு கேட்குதல் அப்படிங்கிறது நம்முடைய உடம்புல அல்லது உள்ளத்துல கடந்த காலத்துல ஏற்பட்ட பாவங்களுக்காக அல்லது வருங்காலத்தில் பாவம் இல்லாத வாழ்க்கை கிடைக்கிறதுக்காக, இதுக்காக தான் நாம அல்லாஹ்ட்ட அல்லாஹ்வே எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு நாம கேட்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு இஸ்திக்பார் செய்றாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம்னு யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இஸ்திக்பாரினுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், நபியே உங்களுக்காகவும் ஈமான் கொண்ட முஸ்லிமான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் நீங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்பார் செய்றாங்கன்னா, நாம நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் இஸ்திக்பார், நம்முடைய வாழ்க்கையில அதிகமா சொல்ல வேண்டிய திக்ரு அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அல்லாஹும்ம வஸல்லி, அல்லாஹ்வே என்னை மன்னிச்சிரு. இது சாதாரணமா எல்லா நிலைகள்லையும் அல்லாஹும்ம வஸல்லி, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பு எனக்கு தா, அல்லாஹ் உன்னிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த அடியாருடைய வாழ்க்கையில அல்லாஹ் பலவிதமான மாற்றங்களை தரலாம். அசம்பசரவுல்லா சொல்றாங்க, அக்ஸிருல் இஸ்திக்ஃபார, நீங்க இஸ்திக்ஃபார அதிகமா சொல்லுங்க. எங்க? ஃபீ புயூத்திக்கும், உங்க வீடுகள்ல. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றது ஒரு மாண்புக்குரிய காரியம்தான்.
ஆனா அதே நேரத்துல அசமசிரமோல சொல்றாங்க, உங்களுடைய இஸ்திக்ஃபார் உங்களுடைய வீடுகள்ல அதிகமாக்குங்க. ஒஃபி மவாஇதிக்கும், உங்களுடைய உணவு தட்டுகள்ல அதிகமாக்குங்க, சாப்பிடும்போது சொல்லுங்க. ஒஃபி துருக்கிக்கும், உங்களுடைய தெருக்கள்ல சொல்லுங்க. ஒஃபி அஸ்வாக்கிக்கும், உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள்ல சொல்லுங்க. எல்லா இடங்கள்லையும் இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துங்க. ஏன்னா ஃபைன்னக்கும் லா ததுரூன ஃபி ஐயின் தன்ஸிலுல் மக்ஃபிரா, மன்னிப்பு எங்க இறங்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நாம நினைச்சுக்குவோம் மன்னிப்பு இந்த இடத்துலதான். இல்ல இல்ல, எப்ப வேணாலும் ரப்பனுடைய ஒரு கிருபை பார்வை, ஒரு கிருபை நிறைந்த பார்வை அடியான் மீது விழுகிற போது அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில இஸ்திக்ஃபாரை எல்லா இடங்களிலும் அதிகப்படுத்துங்கள். அப்படி அதிகப்படுத்தி கொண்டே வந்தால் அவருடைய பொருளாதாரத்துல தன்னிறைவு பெறுவார். அவர் நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டவராக மாறுவார். அவருடைய குழந்தைகள் சாலிகான குழந்தைகளாக வருவார்கள். அத்தனைக்கும் காரணம் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு. பாவம் செஞ்சு ஒரு காலத்துல பாவம் செஞ்சு இன்னொரு காலத்துல திருந்தினாங்கல்ல, அவங்களுடைய வரலாறுகளை பார்த்தா மெய் சிலிர்க்க வைக்குது. காலமெல்லாம் பாவமே செய்யாம பள்ளிவாசலே கதின்னு கிடந்தவங்களை விட பாவம் செஞ்சு ஒரு காலகட்டத்துக்கு பின்னால திருந்தி வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான வாழ்க்கையா போயிருக்குது. ஏன்னா அவங்க கடந்த காலத்தை நினைச்சு நினைச்சு கண்ணீர் விடுவாங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டேன் அல்லாஹ், இவ்வளவு கேவலமா வாழ்ந்துட்டேன் அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை உனக்கு மாறு செய்வதில, உனக்கு பிடிக்காத காரியத்தை செய்யறதுல இன்பப்பட்ட நிலையில நான் மாறிட்டேன் அல்லாஹ், அதை நீ மன்னிக்க கூடாதா, மன்னிக்க கூடாதா, மன்னிக்க கூடாதா அப்படின்னு கேட்க 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 ரப்பினுடைய கிருபை அவர் மேல விழுந்துகிட்டே இருக்கும். ஹஜ்ரத் மஸ்லமா, முஹம்மது இப்னு மஸ்லமா அப்படிங்கிற ஒரு பெரியார், அவங்க ஒரு பெரும் குடிகாரர். அவருடைய இளமை வாழ்க்கை பெரும் குடிகாரர். அவர் குடிகாரர்ங்கிறத விட அவரை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல மப்பு ஏறின பின்னால தெருவுல உட்கார்ந்து போறவங்க வர்றவங்கள்ட்ட வம்பெழுக்கிறது தான் அவங்களுடைய வேலை. இது எப்போ மாலிக் இமாமுடைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சி. ஏறத்தாழ ஹிஜ்ரி 200க்கு முன்னால நடக்குது. இவரு இந்த முஹம்மது இப்னு மஸ்லமத்துல் கஅனபி அப்படிங்கிற பெரியார், அவரு நல்ல டெய்லி இவருக்கு இதான் வேலை. ஒரு நாள் அது போல வாசல்ல உட்கார்ந்து நல்ல போதையில தன்னுடைய நண்பர்களை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல ஷுஅபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ் அப்படிங்கிற ஒரு பிரபல்யமான ஹதீஸ் கலை வல்லுநர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் விஷயத்துல மோகம் கொண்ட மனுஷன், அந்த எல்லா ஹதீஸ் கிதாபுகளினுடைய அறிவிப்பாளர் பட்டியலையும் அவர் இருப்பார். ஹதீஸ் கலையில முதல்ல எழுதப்பட்ட இமாம் மாலிக்கால் தொகுக்கப்பட்ட முஅத்தா அப்படிங்கிற அந்த ஹதீஸ் கிதாபினுடைய அறிவிப்பாளர் பட்டியல்ல வர்றவர் ஷோபா அப்படிங்கிற அந்த அறிவிப்பாளர். அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் எழுப்பி வந்தார், கையில சாட்டையோட வந்தார், நல்ல போதை. அவங்க கழுதையில வந்துட்டு இருந்தாங்க. நுப்பாட்டினாங்க. நுப்பாட்டிட்டு இது யாருன்னு மக்கள்கிட்ட கேட்டாங்க. அவருக்கு பின்னால வந்த மக்கள் சொன்னாங்க ஷுஅபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ்னா. இவர் கேட்டார், ஷுஅபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ்னா என்ன, பெரிய அப்பாடக்கரா, பெரிய ஆளா? அவர்கள் மக்கள் சொன்னாங்க, இல்ல இல்ல, அவர் முஹத்தீஸ், ஹதீஸ் கலை வல்லுனர், ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடியவர் அப்படி. உடனே இவர் சொன்னாரு, ஹதீஸ் நீ என்கிட்ட சொல்ல பார்ப்போம், எனக்கு ஒரு ஹதீஸ் அறிவிங்க, போதையில கேட்கிறார். உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க ஹதீஸினுடைய கேட்கிற லெவல்ல இப்போ இல்ல, அதனால உங்களுக்கு என்னால சொல்லலாம் முடியாதுன்னு சாட்டை தூக்கிட்டாரு. சாட்டை தூக்கிட்டு சொன்னாரு, அறிவி எனக்கு இப்ப ஹதீஸ சொல்லலைன்னு அடிச்சு போடுவாண்டாரு, உங்களை காயப்படுத்துவேன்னாரு. இந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஷுஅபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எனக்கு ஷைகுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா லம் தஸ்தஹி, உனக்கு வெட்கம் இல்லைன்னா ஃபஸ்னா மா ஷிஅத, என்ன வேணாலும் செய், உன்கிட்ட வெட்கம் இல்லைன்னா நீ என்ன வேணாலும் செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே சாட்டைக்குள்ள போட்டார். நல்ல போதைதான், போதை உள்ள மனுஷன் தான். சாட்டைக்குள்ள போட்டார். நேர வீட்டுக்குள்ள போனார். அம்மாட்ட சொன்னார், அம்மா அம்மா நான் இனிமேல் குடிக்க மாட்டேம்மா, ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா
வெக்கம் இல்லைன்னா நீ என்ன வேணாலும் செய்யணும் சொன்னாங்களாம். வெக்கம் இல்லாததுனாலதான் இந்த கேடு கெட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன். அதனால மதுவோடு சம்பந்தப்பட்ட பொருளை எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சுக்கிட்டு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. இரவு நேரத்துல நண்பர்கள் எல்லாம் வந்தாங்க. நண்பர்களுக்கு நல்ல உணவு கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவங்க உணவு சாப்பிட்ட உடனே அடுத்து எதிர்பார்ப்பாங்கல்ல பார்ட்டியில, அது வரும்னு எதிர்பார்த்தாங்க. எதிர்பார்த்த போது காயநபி எழுந்து சொன்னாரு, அல்லாஹ் மேல சத்தியமா நான் குடிக்க மாட்டேன், நான் திருந்திட்டேன், நீங்களும் குடிக்க கூடாது. குடிக்கிறதா இருந்து இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாது. இது உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாரு. நேர மஸ்ஜித் நபவிக்கு வந்தாரு. மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட உட்கார்ந்தாங்க. 30 வருஷம் அவங்களுடைய காலடியில உட்கார்ந்தாங்க. வாலிபரா வந்தவரு கிழவரா மாறிட்டார். 30 வருஷம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தர்பார்ல உட்கார்ந்து ஹதீசுகளை கேட்டு 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 இமாம் மாலிக்கால எழுதப்பட்ட முஅத்தாவினுடைய அறிவிப்பாளர்களில் ரொம்ப ரொம்ப தேர்ச்சி பெற்ற அறிவிப்பாளர் யார் அப்படின்னு அடிச்சு பார்த்தா காயநபி உட்கார்ந்திருக்காரு. ஒரு காலகட்டத்துல சாட்டையால குடிகாரனா இருந்து எனக்கு ஹதீஸ சொல்லுன்னு கேட்டு ஹஜ்ரத் ஷுபா மூலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை இவருடைய காதுல விழுந்த பரக்கத்து இன்றைக்கு முஅத்தாவினுடைய அறிவிப்பாளர் பட்டியல்ல அஸ்பத்தான ஆளு, ரொம்ப தரமான ஆளு என்று இமாம்கள் போற்றுகிற அளவுக்கு மாறுறாங்கன்னா எந்த பொந்துல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எந்த நேரத்துல மாற்றங்கள் வருதுன்னு யாருக்கும் தெரியாது. ரப்பினுடைய பார்வை யார் மேல விழுதோ, எப்போ விழுதோ, விழுந்த மாத்திரத்துல மாறிடும். அதனாலதான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எல்லா நேரங்களிலும் இஸ்திக்ஃபார விடாம கையில் எடுத்துக்குங்க. அல்லாஹும்ம க்ஃபிர்லி, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. அதிலே நம்முடைய ஷேகுனா நமக்கு வழிகாட்டும் போதெல்லாம் சொல்வார்கள், ரஹ்மத்தினுடைய முதல் பத்துல நீங்க வெறுமன அல்லாஹும்ம ரஹம்னா அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. அல்லாஹும்ம ரஹம்னா, அல்லாஹ் எங்களுக்கும் கிருபை காட்டு, வர்ஹம் வாலிதீனா, எங்களுடைய பெற்றோர்களுக்கும் கிருபை காட்டு. நாங்க மட்டும் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம் அல்லது பிரியக்கூடிய தருவாயில் இருக்கலாம், அவர்களுக்கும் உன்னுடைய ரஹமத்து வேணும். பிந்திய பத்துல அல்லாஹும்ம க்ஃபிர் லனா ذுனூபனா, அல்லாஹ்வே எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. வலிவாலிதீனா, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. யா காஃபிரல் முذنبீன், பாவிகளை எல்லாம் மன்னிப்பவனே என்று நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதனால அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் மக்ஃபிரத்தும் நிரம்பி வழியக்கூடிய இந்த 2வது பத்தில் ரப்பினுடைய மக்ஃபிரத்தை அடைய பெற்ற பெருமக்களினுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், وسلام على المرسلين والحمد لله رب العالمين. بحق صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل أهل البيت وسلم، وصل على جميع الأنبياء والمرسلين، والحمد لله رب العالمين.